ஒரு பயங்கரமான மாஸ் கமர்ஷியல் த்ரில்லிங் சிச்சுவேஷன் பசில் சால்விங் ஹீரோயிக் மூமெண்ட் இது எல்லாத்தையும் ஒரே படத்துல விட்னஸ் பண்ண போறோம். த மூவி நேம் இஸ் கால்ட் சிக்மா. ஜேசன் சஞ்சய் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பையன் எடுக்கக்கூடிய முதல் படமான சிக்மா படத்தினுடைய டீசர் வந்திருக்கு. சர்ப்ரைஸுங்க, வெரி வெரி சர்ப்ரைஸ், வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்ல வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா முதல் படமே அந்த டீசர் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இவர் இந்த படத்துல வேற ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருங்க. சந்தீப் கிஷனை வச்சு வேற மாதிரி ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு, எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது டீசர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மூவி டீசரோட அந்த ஃபீலு, கலர் பேலட்டு, டோன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பில்லா படத்தில் அஜித் சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் ஒரு மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா நிறைய ஒரு ப்ராமிசிங் கொடுத்துச்சு டீசர். இந்த படம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக தமன் அவரோட பொழந்திருக்கிறார். தமன் ஒன்லி ஃபார் ஒன்லி சொல்லிக்கிட்டே போகலாம். தமன் அவரோட பெஸ்ட்டை வந்து ஒரு படத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. எப்போ லாஸ்ட்டாக ஓஜி படத்துக்கு வந்து மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு, இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. யாரு சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் சிக்மாவுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிரித்து மேஞ்சு தட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்துச்சுல, அது பார்க்கும்போதே எல்லாரும் கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சுது. என்னடா நிறைய மணியாக இருக்குது, மாஸ்க் இருக்குது. ஓகே, இந்த டீசரில் வேற அந்த லாக்கர்லாம் வந்து காமிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹெய்ஸ்ட் ஃபில்மாக இருக்க போகுது. அது ஒரு ஃபாரினில் நடக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் இடையில காந்தி தாத்தா நோட்டு வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரில. பட் டாலர்ஸும் வருது, புத்தா ஸ்டாச்சுவை காமிக்கிறாங்க. ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து அலெக்சாண்டரோட அந்த தலையோட ஒரு லோகம் மாதிரி ஒன்று போட்டுருக்குறாங்க. கனெக்டே பண்ண முடியலையே, புத்தாவுக்கும் அலெக்சாண்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது இல்லையா? ஸோ இந்த சிக்மா படத்தை பொறுத்த வரைக்கும் ஹெய்ஸ்ட் தான். ஐ திங்க் இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய கொள்ளையாக இருக்காது, இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு கொள்ளையாக இருக்கும் அப்படிங்கிறது சும்மா என்னோட ஒரு ப்ரிடிக்ட். நம்ம டீசர்லாம் பார்த்துட்டு மண்டையெல்லாம் யோசிச்சு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று யோசிச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி நான் யோசிச்சது. பட் படத்தில் ஜேசன் சஞ்சய் வேற மாதிரி ஒன்று வச்சிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. காஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் கிஷன் மாநகரம் படத்துலலாம் வந்து அவரை பார்த்துருப்போம். மைக்கிள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்குல ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு ஹீரோ. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஒரு வேற லெவல் கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சூப்பராக இருந்தார். அதுவும் லாஸ்ட்டில் டீசரோட லாஸ்ட்லலாம் வந்து இந்த கன்னை வச்சுட்டு சுட்டுட்டு வர்றதெல்லாம் பயங்கரம். முக்கியமாக ஆரம்பத்தில் அந்த ஒரு போட்டில் நின்றுட்டு பேசுவார். நீர், நிலம், காற்று, முக்கியமாக பணம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் எமோஷனலுக்குமே வந்து ஒரு வேல்யூவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்ல வந்து ஆரம்பிப்பார். ஒரு மாதிரி அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த ஒரு தெனவட்டான ஒரு லுக்காக இருக்கட்டும், ஒரு ஓகே சிக்மா கதைக்கு ஆப்டான ஒரு ஹீரோவாக வந்து ஜேசன் சஞ்சய் வந்து சூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்க வச்சுது. வெரி வெரி சர்ப்ரைஸுங்க. நான் அப்போவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேல், நிறைய லொக்கேஷன்ஸ் போகிறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, தமன் மியூசிக் போடுறாரு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர் இருக்கும். முதல் படம் கொடுக்குறோம், மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது கூட ஜேசன் சஞ்சய்க்கு இன்னொரு ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னா, விஜய் சாரோட பையன் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருமே வந்து அவர் ஒரு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது எதுவுமே மைண்டில் வைக்காம, இது தாண்டா என் டைரக்ஷன், இது தாண்டா என் ஸ்டோரி, இது தான் இந்த வேர்ல்டை தாண்டா நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்கிற மாதிரி டீசரில் நமக்கு வேற மாதிரி ஒன்று காமிச்சிருக்கிறாரு. படத்தில் இதை விட அதிகமாக நிறையா காமிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் அவரோட ட்ரிகர்ன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஹாலிவுட்டில் எடுத்த ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, அவர் அங்கே காலேஜ் படிக்கிற டைமில் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் அது பார்த்துருக்கேன். எனக்கு அது பயங்கரமாக பிடிக்கும். அது வந்து டெக்கியாக பயங்கரமாக இருக்கும். விஷுவல்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டோரி எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சிக்மா பிளாஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சிக்மானா என்ன அப்படின்னு சொல்லி நான் போய் கூகுளில் போய் தேடினேன். சிக்மாங்கிறவன் தனித்து நிற்கக்கூடிய ஒருத்தன், யாரு கூடயும் மிங்கல்லாம் ஆக மாட்டான், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டான், தன்னைத்தானே நம்பக்கூடிய ஒருத்தன், பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒருத்தன். அவனோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது லோவாக தான் இருக்கும், ஆனால் கான்ஃபிடென்ட் லெவல் அப்படி அவ்வளோ ஒரு ஹையாக இருக்கும். க்ரௌடு கூட போய் ஆப்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன், அதாவது லோன்லி வூல்ஃப் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் சிக்மா. ஸோ எனக்கு தெரிஞ்சு சந்தீப் கிஷனோட கேரக்டர் அந்த மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தன் ஒட்டு மொத்தத்தையும் பொழந்து கட்டுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் டீம் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஹெய்ஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபன் ஃபில்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மாதிரி சீரியஸ் மூடில் தான் டீசருமே இருக்குது. படமுமே வந்து ஒரு மாதிரி சீரியஸ் த்ரில்லிங் சீட்டேஜ் மூமெண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படமாக போகும்
அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. விஷுவலுங்க, ஆஹா சினிமோட்டோகிராஃபி இதை பற்றிலாம் சொல்லி ஆகணும். பயங்கரமாக காமிச்சிருக்கிறாங்க. சூப்பராக ஒயிட் ஆங்கிளில் அந்த ஒரு பீச் ஷாட்டாக இருக்கட்டும், புத்தாவை காமிக்கிற ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கார் வந்து போகிற அந்த ஃபாரின்குள்ளே கார் போகிறது, ஒரு பழைய பில்டிங்கை காமிக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஷாட்டுமே ஹாலிவுட்லலாம் புதுசாக இந்த மூமெண்ட் ஷாட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேமாக வச்சிருவாங்க. ஒரு சீனுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேமாக வச்சிருவாங்க. ஆனால் ஹாலிவுட்ல வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், இப்படி இறங்கிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து லோகா படத்தில் பார்த்துருக்கலாம். லோகா படத்தில் அந்த சினிமோட்டோகிராஃபி ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சிக்மாலையும் நிறைய அந்த மாதிரி மூமெண்ட் ஷாட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீசர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ புதுசாக ஜேசன் சஞ்சய் குக் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வரைக்குமே தளபதி விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்மா ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த சிக்மா படம் எடுத்தாங்கல்ல, அந்த டைரக்டரோட அப்பா தான் விஜய் சாரானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நேம் இந்த ஃபர்ஸ்ட் படத்திலே ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ப்ராப்பராக ஃபாரின் போய் சினிமாவை படிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு கதை எழுதி ப்ராப்பராக ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. அதுவும் லைக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலயமா லான்ச் ஆகுறாங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஜேசன் சஞ்சய் பிரதர். படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, மென்ஷன் பண்ணல டீசரில். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரெய்லர்களில் வந்து டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சம்மருக்குள்ளே இந்த படம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வரும். ஆனால் 2026 அந்த சிக்மா மேலே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவன் என்னென்ன பண்ண போகிறான், அவனோட திருட்டுத்தனம், அதாவது ஹெய்ஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்க போகுது, அவனோட ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, அவனோட பிளானிங்ஸ் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட முக்கியமாக ஜேசன் சஞ்சய் அவருடைய அந்த டைரக்ஷன், ரைட்டிங், மேக்கிங், அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம், வேர்ல்டை நமக்கு காமிக்கிற விதம், நம்மளை உள்ளே கூப்பிட்டு போகிற விதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நான் வந்து பயங்கர ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஃபஸ்ட்டு படத்துக்கு தமன் மியூசிக் போடுறதே அப்படிங்கிறது பயங்கரம். தலைவன் டீசர்லேயே வந்து கொளுத்தி எடுத்துட்டாரு. தியேட்டரில் இந்த படத்தை பார்க்க நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டீசர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன் இருக்குது, எப்படி மியூசிக் எப்படி இருக்குது, இவரோட மேக்கிங் எப்படி இருக்குது, ஜேசன் சஞ்சயோட, சந்தீப் கிஷனோட ஆக்டிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வரட்டா. துப்பாக்கி கொடுத்தவர் அவரோட ஒரு படம் டைம் ரிலீஸ் ஆச்சு, மதராசி. அது எப்படி ரன்னு? மதராசி வாஸ் நல்லா டீசென்ட் பட் நாட் அப் டு தி மார்க். ஓகே. அண்ட் அவர் இப்போ அமரன் பண்ணார். அமரன் 300 ஒன்று இருக்குது. தென் இது மதராசி ஒரு 100 crores அப்படின்னாங்க. அடுத்தடுத்து வர படங்கள் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் விஜய் சாரோட அந்த இடத்துக்கு இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லாம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. தியேட்டர் ஒன்று சைடில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே? அமரன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு பயங்கர ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு மேஜிக்கல் ரன் இருந்துச்சு. மதராசி வாஸ் ரியலி குட், நல்லா போச்சு. ஸோ அடுத்தடுத்து வர படங்கள் எங்களுக்கு ஆசை நிச்சயமாக அமரன் மாதிரி போகணும், அமரோட பெட்டராக போகணுங்கிறது தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசை. பட் வி ஹவ் டு சி இஃப் இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா கண்டிப்பாக இப்போ எஸ்கே என்ன படம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 crores வந்து நிச்சயமாக வந்துடும், அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் அமரன் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், தட்ஸ் அ மேஜிக். அது திருப்பி ரீக்ரியேட் ஆகுமாங்கிறது தெரியல. சார் எஸ்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ஹீரோ, ஒரு நையாண்டி பண்ணுறது, காமெடி பண்ணுறது எல்லாம் ரஜினி முருகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டரில் வந்து அமரனில் பீக் ஆகிட்டார். ஆமாம். அது வந்து ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறாரா இல்லை சரியாக இருக்கிறாரா, அது ஸ்டில் இட் ஹஸ் டு பி சீன். அடுத்த வருஷம் வந்து பராசக்தி வருது, அது எப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு வி ஹவ் டு டேக். பட் அவர் தள்ளி வந்திருக்கலாம். 5 நாள் கேப்பில் வராமல் 26ஆம் தேதி வந்தால் பராசக்தியோட டேக்கன் பெட்டர் ஓப்பனிங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இட்லி கடையும் காந்தாரா கம்பேர் பண்ணுற மாதிரி, காந்தாரா வாஸ் அ பிகர் பிக்சர், இட்லி கடை நல்ல படம் இருந்தாலும் இட் ஓவர் ஷேடோ, அது கம்மியாயிடுச்சு. இப்போது ஜனநாயகன் வரும்போது 14th வருது, கரெக்ட் டேட்டா என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஷுட் டிசைட். ஓகே ஓகே. ஏன்னா விஜய் சாருக்கு ராயல் செல்யூட் கொடுத்து ஒரு கிராண்ட் சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது 2 வாட்டி படம் பார்க்குறாள், 5 வாட்டி படம் பார்ப்பான். மேபி. ஸோ அவரில் சிங்க் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் 14th டேட் ஐ திங்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வில் ரீகன்சிடர். ஏன்னா எல்லா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக போகும்போது நம்ம அந்த படத்தை எடுத்துகிட்டு திருப்பி வேறு ஒரு படம் எங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏன் எடுத்தீங்க? ஆனால் அவங்க சொல்லிட்டு எடுத்துருவாங்க. தியேட்டருக்காரங்களுக்கு தானே வந்து கேள்வி கேட்பாங்க. விஷ்ணு வந்து வில் பி இந்த ஃபஸ்ட் இந்த ஃப்ரண்ட் லைன்.
ஃபார் ஆன்சரிங் கொஷின்ஸ். ஏன் படம் எடுத்தேன்னு கேட்பாங்க. இதை மாட்டி விட்டுருவீங்க ஓகே போலயே. உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆன் சிவகார்த்திகேயன். கண்டிப்பாக இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணாரோ, தளபதி கேட்டர் பண்ணாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் கேட்டரிங் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ அவர் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னருக்கான டெய்லர் மேட் மெட்டீரியல் தான் சிவகார்த்திகேயன். ஸோ எஸ் வெரி குட் ஃபியூச்சர். அவரும் பிரதீப், தனுஷ் இவங்க 3 பேர் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க தமிழ் சினிமா எடுத்துகிட்டு போவாங்க. நைஸ். ப்ரோ உங்க ஒப்பீனியன்? பராசக்திக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஆப்வியஸாக 14th டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அமரனுக்கு அப்புறம் இதுவும் நல்லா மதராசி நல்லா தான் போயிருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் அமரன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ அமரனை விட இது அதிகமாக பண்ணுமா இல்லையான்னு பராசக்தி பார்க்கும்போது இந்த டேட்ஸ் வந்து ஆப்வியஸாக ஷேர் ஆகும். அந்த டேட்ஸில் படம் வந்ததுன்னா நீங்கள் மால்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அமரன் வரும்போது பிரதர் தான் வந்தது, பெரிய காம்படிட்டிவான மூவி அந்த டைம் அவங்களுக்கு இல்லை. இப்போ வந்து இந்த மூவி இருக்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்குமே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒப்பீனியனா? அது ஜனநாயகன் 9th, இது 14th, 5 days கேப்பில் 14thலேருந்து ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் ஈக்குவல் ஃபிலிம்ஸ் இருந்தால் ஓகே. இப்போ பேட்டை, விஸ்வாசம், அந்த கேட்டகரி வாரிசு, துணிவு ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ எவ்ரிஒன் மாஸ் மார்க்கெட் சொல்கிறேன். ஆமாம், இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு சிங்கிள் ஸ்கிரீன் ஓனராக இருந்தாங்கன்னா தே வாண்ட் டு கோ ஃபார் ஜனநாயகன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இவரில் தளபதி ஸ்டார் வேல்யூ இருக்குது, அவர் லாஸ்ட் ஃபிலிம் எல்லாமே புட் டுகெதர் எல்லாருமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சின்ஸ் அந்த ஈக்குவல் கேலிபர் இல்லாததுனால ஐ திங்க் இன்னும் ஒரு சார் 1 week புஷ் பண்ணி வந்துருக்கலாம். ப்ரோ ஐ அக்ரி, ஐ ஸ்டாண்ட் வித் 1 week பெட்டராக வந்தால் இன்னும் ரன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒரு ஷோ எடுக்கணும், 2 ஷோ எடுக்கணும்னா அது ஆமாம் புது படம் கண்டிப்பாக பராசக்தியும் போடணும், அதுக்கு நோன்னு சொல்ல முடியாது. ஸோ தேல் பி ஃபோர்ஸ் டு ஸ்டாப் 1 or 2 shows and add that movie. ஒரு படம் கம்மியாகி எடுக்காம வேற வழி இல்லாமல் வேற படம் வருது, அது எந்த படம் வந்தாலும் நாட் ஃபார் பராசக்தி, எனி மூவி கம்மிங் அலாங் வித் ஜனநாயகன் அந்த மாதிரி தான். ஓகே.